Hello friends, welcome to our channel Sindhu English. இன்னைக்கு நம்ம சேனல்ல சைக்காலஜி ரிலேட்டடான சில முக்கியமான கொஷின்ஸ் தான் பார்க்க போறோம். First question, the psychologist William Stern is associated with, அதாவது வில்லியம் ஸ்டன் என்ற உளவியலாளரோடு தொடர்பு படுத்துவது எது அப்படின்னு கேட்குறாங்க. லேர்னிங் கற்றல், இன்டெலிஜென்ஸ் கோஷன்ட் நுண்ணறிவு ஈவு, மெமரி நினைவு, பெர்செப்ஷன் புலன்காட்சி. ஸோ இந்த நாளோட எது வந்து பார்த்தீங்கன்னா வில்லியம் ஸ்டன்னோட தொடர்புடையது அப்படின்னு பார்க்கும். ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஐக்யூ, இன்டெலிஜென்ட் குவஷன்ட். Second one, Analytical School of Psychology was established by. Analytical School of Psychology was established by. பகுப்பாய்வு உளவியல் பல்வியை தோற்றுவித்தவர். பகுப்பாய்வு உளவியல் பள்ளியை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஃப்ராட், ஆட்லர், காரல் ஜங், ஆல்போர்ட். ஸோ த ஆன்சர் இஸ் காரல் ஜங். நெக்ஸ்ட் ஒன், who said interest is latent attention and attention is interest in action? ஸோ இது ஒரு முக்கியமான கோட்பாடு. Who said interest is latent attention and attention is interest in action? அதாவது ஆர்வம் என்பது உள்ளுறை கவனம் மற்றும் கவனம் செயலில் ஆர்வமாக உள்ளது என்று கூறியவர் யார்? ராஸ், மக்டூகல், க்ரோக்ரோ or Drever? So the answer is B, மக்டூகல். The errors in the perception are classified into. So the next question, the errors in the perception are classified into. அதாவது புலன்காட்சியின் பிழைகள் வகைப்படுத்தப்படுவது. எத்தனை புலன்காட்சி பிழைகள் இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. The answer is 2. Next one, the basis for perception is. The basis for perception is. புலன்காட்சிக்கு அடிப்படையாக திகழ்வது. இமேஜினேஷன் கற்பனை, மெமரி நினைவு, அட்டென்ஷன் கவனம், அண்ட் ஸ்டிமுலஸ் அதாவது ஸ்டிமஸ் அப்படின்னு சொல்லுவாங்க துலங்கல். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா அட்டென்ஷன். சி, அட்டென்ஷன் கவனம். த பேசிஸ் ஃபார் பெர்செப்ஷன் புலன்காட்சிக்கு அடிப்படையாக திகழ்வது. Next question, the reliable method of understanding pupils' behavior in the classrooms is by. The reliable method of understanding pupils' behavior in the classroom by. வகுப்பறையில் மாணவர்களின் நடத்தைகளை புரிந்து கொள்ள நம்பகமான முறை. வகுப்பறையில் மாணவர்களின் நடத்தைகளை புரிந்து கொள்ளும் நம்பகமான முறை எது அப்படின்னு கேட்குறாங்க. இன்ட்ராஸ்பெக்ஷன் மெத்தட் அகநோக்கு முறை, அப்சர்வேஷன் மெத்தட் உற்று நோக்கல் முறை, இன்டர்வியூ மெத்தட் நேர்காணல் முறை, கேஸ் ஸ்டடி மெத்தட் தனியால் ஆய்வு முறை. ஸோ த ஆன்சர் இஸ் அப்சர்வேஷன் மெத்தட் உற்று நோக்கல் முறை. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூலில் வந்து ஸ்டூடெண்ட்ஸை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முக்கியமான ஒரு ஆய்வாக கருதப்படுது. Next one, group factor theory of intelligence was given by. Group factor theory of intelligence was given by. அதாவது குழு காரணி நுண்ணறிவு கோட்பாட்டினை வழங்கியவர். குழு காரணி நுண்ணறிவு கோட்பாட்டினை வழங்கியவர் கில்ஃபோர்ட், தர்ஸ்டன், ஸ்பியர்மேன், தாண்டைக். So the answer is தர்ஸ்டன். குரூப் ஃபேக்டர் தியரி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தர்ஸ்டன். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், ஃபீல்டு தியரி ஆஃப் லேர்னிங் வாஸ் ப்ரொபவுண்டட் பை. ஃபீல்டு தியரி ஆஃப் லேர்னிங் வாஸ் ப்ரொபவுண்டட் பை. கள கற்றல் கோட்பாட்டினை எடுத்துரைத்தவர். கள கற்றல் கோட்பாட்டினை எடுத்துரைத்தவர் கார்ட் லூயின், ஸ்பியர்மேன், ஆல்பர்ட் ஸ்கின்னர். The answer is A, Carl Lewin.
Next one, the term mental hygiene has been given to us by. The term mental hygiene has been given to us by. மனநலம் சுகாதாரம் என்ற பதத்தினை அளித்தவர். மனநலம் சுகாதாரம் என்ற பதத்தினை அளித்தவர். So options பாருங்க, C.L. Peirce, Clifford Beers, Skinner, William James. The answer is Clifford Beers. மனநலம் சுகாதாரம் என்ற பதத்தினை அளித்தவர். The term mental hygiene has been given to us by Clifford Beers. Next question. The psychologist Charles Hud is associated with. The psychologist Charles Hud is associated with. உளவியலாளர் சார்லஸ் ஹட் ஓடு தொடர்பு படுத்தப்படுவது எது அப்படின்னு கேட்குறாங்க. தியரி ஆஃப் ஐடென்டிக்கல் எலமெண்ட்ஸ். தியரி ஆஃப் ஐடென்டிக்கல் எலமெண்ட்ஸ் அப்படின்னா ஒத்த கூறுகள் கோட்பாடு. நெக்ஸ்ட் ஒன், தியரி ஆஃப் மென்டல் டிசிப்ளின். தியரி ஆஃப் மென்டல் டிசிப்ளின் மன ஒழுங்கு கோட்பாடு. தியரி ஆஃப் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் லேர்னிங் பயிற்சி மாற்ற கோட்பாடு. தியரி ஆஃப் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் லேர்னிங் அப்படின்னா பயிற்சி மாற்ற கோட்பாடு. தியரி ஆஃப் ஜெனரலைசேஷன் பொதுமைப்படுத்துதல் கோட்பாடு. So the answer is D. தியரி ஆஃப் ஜெனரலைசேஷன் பொதுமைப்படுத்துதல் கோட்பாடு. இப்போ உளவியலாளர் சார்ல்ஸ் ஹட் எதோட தொடர்புடையவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுமை கருத்து கோட்பாடு. தியரி ஆஃப் ஜெனரலைசேஷன். நெக்ஸ்ட் ஒன், verbal association is a part of. Verbal association is a part of. வாய்மொழி தொடர்பு ஓர் பங்காக அமைவது. வாய்மொழி தொடர்பு ஓர் பங்காக அமைவது எது அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன்ஸ் பாருங்க. கார்ட்னர்ஸ் தியரி ஆஃப் மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ். கார்ட்னர்ஸ் தியரி ஆஃப் மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் கார்ட்னரின் பல்வகை நுண்ணறிவு கோட்பாடு. பியாஜே தியரி ஆஃப் காகினேட்டிவ் டெவலப்மெண்ட் பியாஜேயின் அறிதிறன் வளர்ச்சி கோட்பாடு. ப்ரூனர்ஸ் தியரி ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரூனரின் கற்பித்தல் கோட்பாடு. காக்னேஸ் தியரி ஆஃப் லேர்னிங் காக்னேயின் கற்றல் கோட்பாடு. ஸோ இந்த இதில் எது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெர்பல் அசோசியேஷன் வாய்மொழி தொடர்பு ஒரு பங்காக அமைவது அப்படின்னு கேட்குறாங்க. த ஆன்சர் இஸ் காக்னேஸ் தியரி ஆஃப் லேர்னிங். நெக்ஸ்ட் ஒன், in which type of Guilford's dimensions the components conversion, production, diversion, memory and the cognitions belongs to. அதாவது மதிப்பீடு, குவிச்சிந்தனை, விரிச்சிந்தனை, நினைவு, அறிதல் ஆகிய கில்ஃபோர்ட் கோட்பாடுகளின் பரிணாமங்கள் எதில் அடங்கும்? ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். ஓகே, ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ரேஷன்ஸ் செயல்கள், ப்ராடக்ட்ஸ் விளைவுகள், கண்டென்ட் பொருட்கள், யூனிட்ஸ் அலகுகள். ஸோ இந்த 4 இதில் இது எல்லாமே இந்த குவிச்சிந்தனை, விரிச்சிந்தனை, மதிப்பீடு, நினைவு, அறிதல் இது எல்லாமே எதில் வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ரேஷன்ஸ் செயல்கள் அப்படிங்கிறதுல தான் வரும் உங்களுக்கு. ஓகே, the period of concrete operational stage is. The period of concrete operational stage. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பியாஜே உடைய குழந்தைகளுடைய அந்த வகைப்பாடு இந்த 4 வந்து கொடுத்துருப்பாரு. அதில் ஒன்று தான் இது. The period of concrete operational stage பருப்பொருட்களின் நிலைக்கான கால அளவு. பருப்பொருட்களின் நிலைக்கான கால அளவு. ஸோ ஃபர்ஸ்ட் 0 to 2, 2 to 7, 7 to 11 and above all. ஸோ இதில் எது வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா period of concrete operational stage. So the answer is C option 7 to 11 years. Okay, மூணாவதா வரக்கூடிய ஸ்டேஜ் இது. The period of concrete operational stage. Next one, in the constitute of school education, SS means. So in the constitutes of school education, SS means. பள்ளி கல்வி தொடர்பாக SS என்பது எதை குறிப்பிடுகிறது? ஸோ SS அப்படின்னா அது எதை வந்து அது எஜுகேஷன் ரிலேட்டடாக எதை சொல்கிறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. சர்வ சிக்ஷா அபியான், சமக்ர சிக்ஷா,
ஸ்கூல் அண்ட் சொசைட்டி, ஸ்கூல் சர்வீஸ். ஸோ இதில் எது வரும் அப்படின்னு பார்க்கலாம். நல்லாவே தெரியும் நமக்கு SSA அப்படின்னா தான் சர்வ சிக்ஷா அபியான் வரும். ஓகேங்களா? ஸோ அடுத்ததாக இருக்கக்கூடிய சமக்ர சிக்ஷா. ஸோ இதுதான் வந்து SSக்கான அர்த்தம். The answer is சமக்ர சிக்ஷா. Next question. Which of the following term refer to education teaching during the British rule? பிரிட்டன் ஆட்சி காலத்தில் கீழ்குறித்த எந்த ஆங்கில சொல் கல்வி அல்லது கற்பித்தலை குறிப்பதாயிற்று அப்படின்னு கேட்கலாம். ஸோ த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் இன்ஸ்ட்ரக்ஷன், கற்பித்தல் அல்லது போதனை. லேர்னிங், கற்றல். லிசனிங், கேட்டல். ஸ்பீக்கிங், பேசுதல். ஸோ த ஆன்சர் இஸ் ஏ, இன்ஸ்ட்ரக்ஷன், கற்பித்தல். ஸோ பிரிட்டன் ஆட்சி காலத்தில் கீழ்குறித்த எந்த ஆங்கில சொல் கல்வி அல்லது கற்பித்தலை குறிப்பதாயிற்று? இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். போதனை, கற்பித்தல் அப்படிங்கிறது தான் கல்வியை சொல்றாங்க. Humans' height, weight and obesity denotes. Humans' height, weight and obesity denotes. அதாவது மனிதனின் உயரம், எடை, பருமன் ஆகியவை குறிப்பிடுவது. மெச்சூரேஷன், முதிர்ச்சி. growth, வளர்ச்சி. ஹெரிடிட்டி, மரபியல். டெவலப்மெண்ட், முன்னேற்றம். ஸோ இப்போ இந்த நான்குல எது வந்து மனிதனுடைய உயரம், எடை, பருமன் ஆகியவை குறிப்பிடுகிறது அப்படின்னு கேட்குறாங்க. த ஆன்சர் இஸ் பி, growth, வளர்ச்சி. Next one. Stimulus response is due to. Stimulus response is due to. அதாவது தூண்டல் துலங்கல் ஏற்படுவதற்கான காரணம். தூண்டல் துலங்கல் ஏற்படுவதற்கான காரணம். A, brain. B, maturity. C, sense organs. D, experience. ஓகேங்களா? ஸோ பிரெயின், மூளை. மெச்சூரிட்டி, முதிர்ச்சி. சென்ஸ் ஆர்கன்ஸ், புலன் உறுப்புகள். எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவங்கள். ஸோ இதில் எது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தூண்டல் துலங்கள் ஏற்படுவதற்கு காரணமாக அமையுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ஸ் ஆர்கன்ஸ், புலன் உறுப்புகள். நெக்ஸ்ட் கொஸ்டின். Adolescence is a period of storm and stress set by. Adolescence is the period of storm and stress. ஸோ இது நிறைய தேர்வுகளில் இந்த கேள்விகள் வந்திருக்கு. குமரப்பருவம் ஒரு சிக்கலான அமைதியற்ற பருவம் என்று கூறியவர். குமரப்பருவம் ஒரு சிக்கலான அமைதியற்ற பருவம் என்று கூறியவர். ஸோ பிரிக்சன், கோலே, ஸ்டான்லி ஹால், வில்லியம் மக்ஜூகல். ஸோ த ஆன்சர் இஸ் ஸ்டான்லி ஹால். நெக்ஸ்ட். The first step in teaching is. The first step in teaching is. கற்பித்தலின் முதல் படிநிலை ஆனது. Evaluation, மதிப்பிடுதல். Preparation, தயார்படுத்துதல். Pursuing, பின்பற்றுதல். Planning, திட்டமிடுதல். Okay, so the answer is planning. The first step in teaching is planning. Next one. Educational psychology is concerned with. So கல்வி உளவியலுடன் தொடர்புடையது. Educational psychology is concerned with the learner, கற்பவர். The learning process, கற்றல் செயல்முறை. Learning situation, கற்றல் நிலைமை. So all of this, இவை அனைத்தும். ஸோ இப்போ இது எது ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா all of this. So educational psychology is concerned with the learner, learning process and also the learning situations. Next question. Which is Kohler's theory? Which is Kohler's theory? கோலரின் கோட்பாடு எது? Apparent conditioning, செயல்படு ஆக்க நிலையறுத்தம், இன்சைட் லேர்னிங், உட்காட்சி கற்றல், ட்ரையல் அண்ட் எரர் லேர்னிங், முயன்று தவறி கற்றல், கிளாசிக்கல் கண்டிஷனிங் தியரி, ஆக்க நிலை வலியுறுத்தல். ஸோ இப்போ இதில் வந்து கோக்லர் வந்து எதோட தொடர்புடையார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி ஆப்ஷன், இன்சைட் லேர்னிங், உட்காட்சி கற்றல். Next one. Who is known for curve of forgetting?
who is known for curve of forgetting. மறத்தல் வளைகோட்டுடன் அறியப்படுபவர் யார்? மறத்தல் வளைகோட்டுடன் அறியப்படுபவர் யார்? எப்பிங்காஸ், பார்லட், மாண்ட்லர், அட்கின்சன். ஸோ இந்த நாளில் யார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மறத்தல் வளைகோட்டுடன் curve of forgetting. ஸோ இதோட தொடர்புடையவர் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எப்பிங்காஸ். நெக்ஸ்ட், who said this statement, education is not filling of a pail but the lighting of a fire. So very important quotation. Education is not the filling of a pail but the lighting of a fire. கல்வி என்பது ஒரு குடுவையை நிரப்புவது அல்ல, தீயின் ஒளி அமைப்பு என்ற கூற்றை கூறியவர் சாக்ரட்டிஸ், பிளாட்டோ, அரிஸ்டாட்டல், வில்லியம் பட்லர் ஈட்ஸ். ஸோ த ஆன்சர் இஸ் வில்லியம் பட்லர் ஈட்ஸ். WB ஈட்ஸ் அப்படின்னு சொல்றீங்களா, அது வில்லியம் பட்லர் ஈட்ஸ். Next, the dash stage, the child gradually takes on symbolic meaning and the mastery of symbols in the place of objects. ஸோ ஏற்கனவே சொன்னதுதான் பியாஜேவுடைய 4 கோட்பாடுகள்ல இது ஒன்று. ஸோ எந்த நிலையில் குழந்தை மெதுவாக குறியீட்டு அர்த்தத்தையும் பொருள்களின் இடத்தையும் அறிகிறது? எந்த நிலையில் குழந்தை மெதுவாக குறியீட்டு அர்த்தத்தையும் பொருட்களின் இடத்தையும் அறிகிறது? So sensory motor stage, pre-operational stage, concrete operational stage or formal operational stage. So the answer is pre-operational stage, முன் செயல்பாட்டு நிலை. So second option, முன் செயல்பாட்டு நிலை. Next one, who said learning is a change in the individual following upon change in the environment? Who said learning is a change in the individual following upon the change in the environment? கற்றல் என்பது தனி நபரின் சூழ்நிலை மாற்றத்தை பின்பற்றுவதாகும் என்று கூறியவர் ஹில்கார்ட், உட்வர்த், ஹென்ரி பி ஸ்மித் or EAP? The answer is EAP. Next one, the higher limit of learning is known as. The higher limit of learning is known as physiological limit, psychological limit, goal, achievement. So இதுல எது ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா physiological limit. Physiological limit. The higher limit of learning is known as physiological limit. Okay. Next one. A child is daily confronted with a change in a statement. A child is daily confronted with a change in a statement by Jean Piaget, Montessori, Froebel, Rousseau. So இதுல எது ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா Jean Piaget. Okay, a child is a daily confronted with a change is a statement by Jean Piaget. Next question. The most dominant rule in the individual's socialization is. The most dominant role in the individual's socialization is peer group, school, family, and society. So peer group, school, family, and society. So the answer is family. Next one. In the measurement of personality, May and Hartshorne developed. In the measurement of personality, May and Hartshorne developed psychoanalytic method, questionnaire method, case study method, performance method. So the answer is performance method. Okay. Last question. The classification of personality according to Terman is. The classification of personality according to Terman is 9, 3, 6, 12.
ஸோ இதில் எது கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா A ஆப்ஷன் 9. ஓகே, the classification of personality according to Terman. So okay friends, I hope that this video will be useful to you. ஸோ இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோஸஸ்லாம் நிறைய கொஷின்ஸை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ ஆல்.